கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எனது அன்பு இறை மக்களே, மத்தேயு நற்செய்தியாளர் இந்த 7ஆம் அதிகாரத்திலே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று அந்த முதல் வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடிய சிறப்பான நல்ல உதாரணத்தோடு இயேசு கிறிஸ்து ஒரு போதனையை பதிவு செய்திருப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கம் துவங்கி இந்த 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் 3 வித காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். 13-14 துவங்கி 2 வழிகளை பற்றி சொல்லுகிறார். அதே போல 2 வித மரங்கள், 2 வித கனிகள் கொடுக்கின்ற மரம், கெட்ட கனி நல்ல கனி, 2 வழிகளை சொல்லுகிறார், 2 மரங்களை சொல்லுகிறார். இப்போது வாசிக்கப்பட்ட 25வது வசனத்திலே 2 வீடுகளை சொல்லுகிறார். அந்த வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கன்மலை மேல் இருக்கிற வீடு அது என்றும் அழியாதது, என்றும் அதை அசைக்க முடியாது. பெருவெள்ளம் சுனாமி போன்ற காரியங்கள் வந்தாலும் அந்த வீடு உறுதியாக நிற்கும். அதை சொல்லிவிட்டு மணல் மேல் கட்டப்பட்ட வீடை அடுத்த நிலைக்கு அதை சொல்லுகிறார். அந்த மணலிலே கட்டப்பட்ட வீடு ஒரு சிறு காற்று வந்தாலும் அதை அழித்துவிடும், உடைந்துவிடும், காணாமல் போய்விடும். அப்போ இதுல நாம் என்ன அவர் எதிர்பார்க்கிறார்? இதை சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு உறுதியான வாழ்க்கையில் இருக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல் போல், காற்று போல், வெள்ளம் போல் ஒரு உபத்திரம் ஒரு கிறிஸ்தவனை தாக்கினாலும் அசைக்க முடியாத அளவுக்கு அந்த விசுவாசத்தை உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்றத பதிவு செய்யறார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த வீட்டின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எதுல கட்டப்பட்ட வீடுகளா இருக்கிறோம்? கன்மலை மேல் கட்டப்பட்ட, கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா? மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா என்பதை இந்த செய்தியின் மூலமாக உணர்ந்து அதன்படி செயல்படுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.